எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு அவல் வச்சு ஒரு மிக்சர் பண்ண போறேன். அவல்ல போய் வந்து மிக்சரா நினைப்பீங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். செலவும் ரொம்ப கம்மி. இப்போ முதல்ல நான் தேவையான அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல நான் வந்து இதுக்கு நிறைய பொருள் போட போறேன். இப்போ அந்த இது வீடியோக்குள்ள நீங்க முழுசா போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது என்னென்ன போட்டேன்னு தெரியும். இப்போ நான் வந்து முதல்ல வந்து பூந்தி பண்ண போறேன். அதுக்கு வந்து 1 கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட போறேன். ரொம்ப உப்பு போடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து மிக்சர் வேற உப்பு கலப்போம், அதனால கொஞ்சம் போல உப்பு. பூந்தி பண்றதுக்கு இப்ப ஆமா பூந்தி பண்ண போறேன். அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இதை முதல்ல நல்லா கலந்துக்கலாம். ஐயோ கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு போலியே. சரியா இருக்குமா? கொஞ்சம் பச்சப்பையாக வரும். கொஞ்சம் மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு பூந்தி வந்து நல்லா குண்டு குண்டாக வரும். கொஞ்சமாக, அதுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த நம்ம அந்த ஊத்துறோம் பார்த்தீங்களா பூந்தி கரண்டி, அதில் விழுற மாதிரி இருக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்க. பூந்தி கரண்டி பெருசாக வாங்கி வச்சுருக்கேன். கடலை மாவா? கடலை மாவு. இப்போ கரெக்டாக இருக்கு. ரொம்ப டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ சரியா இருக்கு. இப்போ நம்ம பூந்தி கரண்டி எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன். இப்போ பூந்தி கரண்டியில இதை ஊற்ற போறேன். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கரண்டி வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க, பெரிய கரண்டி. இப்போ இதுல என்ன, நான் வந்து எல்லாமே ஸ்நாக்ஸ் வீட்டில் செய்யறதுனால எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது. இப்போ பாருங்க கொஞ்சம் மாவு கட்டியா இருந்தாதான் அப்படி மேல எழுப்பி வரும் டக்குன்னு, இல்லைன்னா கீழே இருவாயிரும். அவ்வளோதாங்க பூந்தி. இது தட்டி விட்டுட்டீங்கன்னா அது போதும். எடுத்துக்கலாம், பூந்தி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஈடு நான் மிக்சராக இருக்கிறதுனால நிறைய போட வேண்டியது சொன்னேன் பார்த்தீங்களா. அது வந்து முதல்ல வந்து நான் கலர் போடாமல், மஞ்சத்தூள் போடாமல் முதல்ல பூந்தி எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எடுத்துருக்கேன். இப்போ கேசரி பவுடர் கொஞ்சம் போல கலந்து இது இவ்வளோ தான் மாவு இது போட்டு நான் எடுத்து போகிறேன். இதுவும் பூந்தியா? இதுவும் பூந்தி தான். இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓ, மல்டி கலர். மல்டி கலர் அதானே மிக்சரு. ஓ, எல்லாம் கலந்து போடுறதானே மிக்சர். ஓ அதான். பார்த்து கொஞ்சம் ஊற்றலாம். நம்ம பூந்தி கரண்டில ஊத்த போறோம். ஸ்பூன் அப்படியே ஷேக் பண்ணாலே எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. கேசரி பவுடர் போட்டு 3வது டைப்பா நான் வந்து காரா பூந்தி செஞ்சு வச்சுக்கிட்டேன். 3 கலர்ஸ். ஆமா, முதல்ல மஞ்சள் பொடி போடாம போட்டேன், அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு அப்புறம் இது கேசரி பவுடர் போட்டு. ஓ, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், அப்படியே மல்டி கலரா இருக்கும். பாருங்க எல்லாம் வறுத்து வச்சுட்டேன், பூந்தி வறுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அவல் வறுக்க போறேன். இப்போ எண்ணெய் காய வச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு தான் எண்ணெய் நம்ம அவலை போட்டு பொரிக்க முடியும். அவல் வந்து நம்ம டைரக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அவல் கருகிரும். நான் அதனால இந்த மாதிரி ஒரு புளி அரைக்கிறது இந்த பாத்திரத்தை அதில் வச்சுட்டு அதுல வந்து அந்த பொரியை போட்டு வறுக்க போறேன். அப்போ ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எண்ணெயும் சீக்கிரம் வடிச்சிடும், பொரியும் கருகாது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரம் உங்ககிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட ஃபில்டர் இருந்ததுன்னா அதை இப்படி வச்சுக்கிட்டு அந்த இது அடியில அந்த இதை விட்டுறணும். எண்ணெய்க்குள்ள எண்ணெய் மூக்கிட்டு அதுல அவலை போட்டு பொரிக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்க. எண்ணெய் கடாயில வச்சிருக்கேன், மேல ஒரு ஃபில்டர் வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சமா போட்டு வருங்க, நிறைய வேண்டாம். பாருங்க வறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. இல்லைங்களா எப்படி வருது பாருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். நம்ம இவ்வளவு பொதி அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள கருகி போயிடும். பாருங்க ஒரு ஈடு எடுத்துட்டேன், அடுத்த ஈடு போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வருங்க, நிறைய போட வேண்டாம். அவ்வளவுதான். நமக்கு எண்ணெய் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ. எவ்வளோ பொரிஞ்சு மேலே வருது பாருங்க, எப்படி வருது பார்த்தீங்களா?
வடிச்சுட்டு எடுத்துரும். இது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இதுதான் வைக்கணும். இப்போ பாருங்கள் எல்லா அவலையும் நான் எடுத்து வச்சிருந்த அவலை நான் வறுத்துட்டேன். அடுத்தது இந்த கப்புக்கு ஒரு கப்புக்கு பொட்டுக்கடலை வறுக்க போகிறேன். பொட்டுக்கடலையும் நீங்கள் அப்படியே வறுத்துருங்க. ஏன்னா இது ஏற்கனவே வறுத்தது பார்த்தீங்களா, அதனால் ஈஸியாக வந்து உங்களுக்கு வறுபட்டுரும். போடுறேன் வறுத்து. அடுத்தது கிரவுண்ட் நட்ஸ். ஆமாம், அதையும் அப்படி தான் வறுக்க போகிறோம். இந்த கப்புக்கு ஒரு கப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவை வேர்க்கடலை நிறைய வேணால் கூட நிறைய போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. இது பச்சை வேர்க்கடலை, அதனால் கூட கொஞ்சம் நேரம் வறுக்கணும். காஞ்ச வேர்க்கடலை இருந்தால் டக்குன்னு எடுத்துடலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டேன். இப்போ இதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு க்ரீன் பீஸ் போட போகிறேன், அதை தனியாக வறுக்க போகிறேன். இப்போ நான் அதை வந்து நைட்டு ஊற வச்சு அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு காய வச்சு, தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணியே இல்லாமல் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் போட போகிறேன். இது கொஞ்சம் வெடிக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இதை தேவைப்படணும். மூடி போட்டணும். மூடி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். பச்சை பட்டாணி பாருங்கள் நான் வறுத்துட்டேன். இது வந்து நைட்டு நான் வந்து ஊற வச்சு அதை வந்து சும்மா வீட்டிலே நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் டவலில் காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும், அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ணாது. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு இது போட விருப்பம் இல்லை வேண்டாம் அப்படின்னு விட்டுருங்க. எனக்கு பிடிக்கும், அதனால தான் நான் போட்டிருக்கேன். பட்டாணி போடாமல் நல்லாயிருக்கும். கடைகளெல்லாம் இந்த பச்சை பட்டாணிக்கு வந்து கலர் போடுவாங்க, நல்ல கிரீன். இப்போ அடுத்தது பாதாம், பிஸ்தா, அக்ரோட். இதை வந்து இந்த எண்ணெயில் வச்சுருப்பேன். எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது. லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெய் நல்லா கொதிச்ச எண்ணெய் தான், டக்குன்னு வறுபட்டுரும். இதெல்லாம் முந்திரி இருந்தால் முந்திரியும் போட்டுக்கோங்க. காராபுத்தி மட்டும்தான் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஒரு கை அளவு கருவேப்பிலை போடுறேன். இது வந்து காஞ்ச கருவேப்பிலை தான். நான் வந்து வாங்கிட்டு வந்து கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை தான். அதனால் ரொம்ப எண்ணெயில் வந்து வறுக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் இப்படியே வெறுமையாக எண்ணெயில் போட்டு சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் மிக்சருக்கு அவல் மிக்சருக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் வறுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இந்த கப்பு, நீங்கள் மெஷரிங் கப்பு இருந்ததுன்னா பெரிய கப்பு இருக்கு மாதிரி என்கிட்ட இருக்குது, எங்கே வச்சேன்னு தெரில. அந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து இந்த கப்புக்கு நம்ம 2 கப் போட்டோம்ல, 2 கப்பு அளவு வந்து அவல் எடுத்தேன், வெள்ளை அவல். இதில் வந்து அரை கப் அளவுக்கு காராபூந்தி. இந்த அரை கப்புக்கு எவ்வளோ வந்து கடலை மாவு, அதில் வந்து காராபூந்திக்கு செஞ்சுருக்கேன். இதில் வந்து 3 கலர் செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து மஞ்சத்தூள் போடாமல், இன்னொன்று கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, இன்னொன்று கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு அரை கப்பு தான் கடலை மாவு. ஆமாம், இந்த கப்பு 2 கப்பு அவல். அப்புறம் இதே கப்புக்கு பொட்டுக்கடலை அரை, வேர்க்கடலையும் அரை, அப்புறம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, பச்சை பட்டாணி கொஞ்சம் போல தான். இது ஒரு 1/4 கப்பு தான் போட்டிருப்பேன். அப்புறம் வந்து பாதாம் பிஸ்தா நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம்னாலும் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு கலந்து எல்லாத்தையும் கலந்து எடுத்துட்டா மிக்சர் ரெடி ஆயிரும், அவல் மிக்சர்.